Welcome to my channel. This video sponsored by SBO Digital Marketing. வீட்டில் இருந்து வேலை செய்து பணம் சம்பாதிக்க ஒரு அருமையான வழி. நம்பகமான கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. லவ்லி ஆரி எம்ப்ராய்டரி. இன்றைக்கி ஒரு அழகான ஃப்ளவர், நெட்டு வச்சு போடுற ஃப்ளவரில் எப்படி போடுறது ஆரியில் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிக்கிறோம். அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு நெட் துணி எடுத்துக்கிடணும். நெட் துணி எடுத்துக்கிட்டு அந்த ஃப்ளவர் மேலே அந்த நெட் துணியை வச்சுக்கிடணும். வச்சுட்டு அது நகராமல் இருக்கிறதுக்கு சைடில் பின் குத்திக்கோங்க. பின் குத்திக்கிட்டிங்கன்னா அது நகராது. அதுக்கு அடுத்து நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள், இந்த வருஷப்படி நீங்கள் செயின் ஸ்டிச் போடணும். ஸ்டிச் போடும்போது அந்த துணி நல்லா ஒன்று போல் இருக்கான்னு பார்த்து போடுங்க. இப்போ இந்த பாருங்கள், கிட்டத்தட்ட நம்ம அந்த நெட் துணியை வச்சு நம்ம அந்த ஒரு ஃப்ளவர் போட்டுட்டோமா. அடுத்து பாருங்கள், அந்த முடித்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த நெட்டு துணியை அப்படி மெதுவாக தூக்கணும். நம்ம ஒரு சின்னதாக சதுரமாக தான் வெட்டியிருப்போம் அந்த ஃப்ளவரை சுற்றி. அதை வச்சு அப்படி தூக்கணும்னா அந்த இடத்துல மட்டும் தையல் இருக்கனால இப்படி பொட்டணம் மாதிரி வரும். பொட்டணம் அடிக்கிற மாதிரி வச்சு அதை நல்லா சுருக்கிக்கோங்க. நல்லா சுருக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு சின்ன நூலை வச்சு அதை கெட்டிடுங்க. அதாவது நீங்கள் முதல்ல பாருங்கள், இந்த மாதிரி பின் குத்திட்டு தான் போடணும். அடுத்து பின் குத்திட்டு அந்த இது மேலே தான் நம்ம செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு இப்போ அதில் நான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா நகராமல் இருக்கிறதுக்கு போட்டு காட்டுறேன். பாருங்கள் எப்படி போடுறோன்னு. இந்த மாதிரி அந்த துணி தூக்கக்கூடாது. தூக்காமல் கரெக்டாக அந்த ஃப்ளவர் அடியில் நல்லா ட்ரான்ஸ்ஃபராக தெரியுமா, அதுலேயே நீங்கள் மேலே குத்தி போடணும். இப்போ இந்த மாதிரி இது போடும்போது பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம போட போகிற துணியில் இந்த நெட் கிளாத்தை வச்சு நம்ம போட்டுக்கிடணும். போட்டு முடித்த பிறகு நம்ம இதை அந்த இதில் எடுத்து அட்டாச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த துணியிலையே நம்ம போடணுன்னாலும் போட்டுக்கிடலாம். இப்போ ஒரு முதுகுலையோ ஒரு கையிலையோ போடணுன்னாலும் இந்த மாதிரி அந்த ஃப்ளவர் மட்டும், இது கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக இருக்கும், நீங்கள் சின்னதாக போடலாம். இப்போ முதுகில் குட்டினா ரொம்ப குட்டி கிடையாது, பரவாயில்லாமல் இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கிடலாம். போட்டு நம்ம அதை ஃபுல்லாக முடிச்சிட்டு நல்லா எடுத்து பார்த்தா அது நீட்டாக நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணுன்னா, அப்புறம்தான் இந்த மாதிரி நீங்கள் நல்லா அதை தூக்கி விட்டு இந்த மாதிரி தூக்கி கெட்டிக்கிடணும். கெட்டிட்டு அடுத்து நல்லா இது பண்ணி கெட்டி இதை நல்லா தூக்கி போட்டன மாதிரி கெட்டிக்கிட்டு ஒரு நூல் வச்சு கெட்டிடுங்க. நூல் வச்சு கெட்டிட்டிங்கன்னா அது பிரியாது, அப்படி கலண்டு வராது. நல்லா டைட்டாக பிடிச்சி சுற்றிட்டு அதுக்கு பிறகு அதில் நீங்கள் அந்த இதில் ஒரு நூலை வச்சு கெட்டணும். இது கருப்பு நூலாக இருக்கனால கருப்பு நூல் வச்சு கெட்டிட்டோம்னா நமக்கு அது ஒன்றும் தெரியாது. நீங்கள் என்ன கலர் நூலோ அந்த கலர் துணி தகுந்தபடி நீங்கள் கெட்டிக்கோங்க. கெட்டி முடிச்சுட்டு
அதுக்கு பிறகு அந்த இதை கட் பண்ணிடணும். மேலே எக்ஸ்ட்ரா துணி இருக்கிறத கட் பண்ணிடணும். அதாவது நூல் நம்ம கெட்டி இருக்கிறதுக்கு மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா துணியை மட்டும் நீங்கள் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு அடுத்து அதை நல்லா அமுக்கி விட்டு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அந்த நடுவில் மகரந்தம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் குட்டி குட்டி பீடு, சின்ன பீடு இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு இது கட் பண்ணி விட்ட உடனே இப்போ நம்ம அந்த எண்டு இருக்கு இல்லையா, சுற்றி இந்த இதில் அந்த எண்டில் மட்டும் நம்ம பீடு வச்சு போடலாம். இந்த மாதிரி பீடு போடலாம், ஜமிக்கி போடலாம், எதுனாலும் நீங்கள் போட்டுக்கிடலாம். பீடு வச்சு போட்டுட்டு நடுவில் இந்த குட்டி குட்டி பாசியை நம்ம அழகாக மகரந்த மாதிரி தெரிகிற மாதிரி இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு போட்டிருக்கோம். இந்த மாதிரி போட்டு முடித்த பிறகு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி இதை நல்லா படிச்சுக்கிட்டோம்.